செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லாவிற்கு ஓராண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லாவிற்கு ஓராண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லாவிற்கு ஓராண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக 1,55,00,000 ரூபாய் பெற்ற வழக்கு தொடர்பாக அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன் வணக்கம். எந்த வழக்கில் அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த வழக்கின் பின்னணி குறித்த விவரங்களை வழங்கலாம். கடந்த 1997 முதல் 2000 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மத்திய அரசிடமிருந்தும் ரிசர்வ் வங்கியிடமிருந்தும் அனுமதி பெறாமல் வெளிநாடுகளிலிருந்து 1,54,88,508 ரூபாயை சட்டவிரோதமாக பெற்றதாக மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஜவாஹிருல்லா, மாநில பொதுச் செயலாளர் எஸ் ஹைதர் அலி மற்றும் எச் சையது நிசார் அகமது, ஜிஎம் ஷேக் மற்றும் நல்ல முகமது களஞ்சியம் ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் ஜவாஹிருல்லா, ஹைதர் அலி ஆகியோருக்கு தலா ஓராண்டு சிறை தண்டனையும் தலா 10,000 ரூபாய் அபராதமும், சையது நிசார் அகமது உள்ளிட்ட மற்றவர்களுக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 40,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து ஜவாஹிருல்லா உள்ளிட்ட 5 பேருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்தும் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறுஆய்வு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி வேல்முருகன் மறுஆய்வு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அப்போது மனிதாரர்கள் தரப்பில் ரம்ஜான் நோன்பு காலம் நடந்து வருவதால் உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தீர்ப்பை 1 மாதத்திற்கு நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.